கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம். இந்த கள்ளச்சாராயம் குடிச்சதுனால உயிர் பலி எண்ணிக்கை அதிகரிக்கிறது. அதுவும் பல பேர்த்தினுடைய உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது. இந்த அவல நிலைக்கு காரணம் என்ன? இந்த சமூகம் எதை நோக்கி செல்கிறது? ஒரு சிறிய ஒரு தொகுப்பாக இந்த காணொலியில நாம பார்க்க போறோம். உங்களுடன் நான் உயிர்மை வசந்தகுமார். அண்ணன் செந்தமிழன் சீமான் மதுவில்லா தமிழகத்தை ஏன் முன்னிறுத்துறாரு அப்படிங்கறத நம்ம தெளிவா பார்க்கிறோம். வாங்க காணொலிக்குள்ள போவோம். தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம், அதாவது கள்ளக்குறிச்சியில கருணாபுரங்கிற ஊர்ல கள்ளச்சாராயம் குடிச்சு நேற்று பல பேர் உயிரை துறந்துட்டாங்க. இன்னும் பல பேர் உயிர் ஊசலாடிட்டு இருக்குது. அவசர சிகிச்சை பிரிவுல இருக்கிறாங்க. இப்ப இதுக்கெல்லாம் காரணம் யாரு அப்படின்னு கேட்டா, உண்மையாலும் இந்த அதிகாரிகளா இல்ல பொதுமக்களா அல்லது இந்த சமூகமா, என்ன யார் தான் காரணம் அப்படிங்கிறத இங்க நம்ம ஒரு பொறுப்பு யார் எடுக்க வேண்டிய ஒரு தார்மீக கட்டாயமா இருக்குது அப்படிங்கறது நம்ம பார்க்கணும். இந்த கள்ளச்சாராயம் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் விற்கக்கூடிய இது கள்ளச்சாராயம் ஒருத்தர் இன்னும் தெரியாம, அரசுக்கு தெரியாம காய்ச்சி விற்பதனால இது கள்ளச்சாராயம்னா, அப்போ அரசினால் விற்கப்படக்கூடிய சாராயங்கிறது நல்ல சாராயமா அப்படிங்கிற நம்ம ஒரு கேள்விக்குறி வைக்க வேண்டிய இடத்துல இருக்குது. அண்ணன் செந்தமிழன் சீமான் இதை பல தடவை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திக்கிறாரு, கேள்வியா கேட்டிருக்கிறாரு. இந்த விடயத்துல உண்மையாலும் நம்ம தமிழகத்தினுடைய இன்றைய நிலையை நம்ம யோசிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம், நம்ம சிந்திக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். இன்னைக்கு இது மட்டுமா, இந்த கள்ளச்சாராயம் மட்டுமா, அல்லது டாஸ்மாக்ல வாங்கி கொடுக்கிற சாராயம் மட்டுமா, அரசு விற்கக்கூடிய மதுபானம் மட்டுமா அப்படின்னு தாண்டி, அதையும் தாண்டி இன்னைக்கு கஞ்சா போதைங்கிறதும் இன்னைக்கு பெரிய அளவுல பரவலா இருக்குது. இப்போ இதனால இன்னைக்கு கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்களுடைய எண்ணிக்கை மட்டும்தான் நம்ம பார்க்கிறோமே தவிர, இதனால் அரசு விற்கக்கூடிய அந்த மதுபானத்தை குடிச்சுக்கிட்டு அதே சமயம் இந்த கஞ்சாவை அடிச்சுக்கிட்டு இன்னைக்கு எத்தனையோ பேர்த்தனுடைய உயிர் போயிருக்குது. இப்ப மதுபானம் அருந்திட்டு போறதுனால வாகனத்துல ஒரு விபத்து ஏற்படுறதா இருக்கட்டும், அல்லது அவங்களுடைய குடும்ப பொருளாதார சூழ்நிலை பாதிக்கப்பட்டு திருந்தவே மாட்டாங்கிற இடத்துல தற்கொலை பண்ணிக்கிறதா இருக்கட்டும், இப்படி பல்வேறு இடத்துல பல்வேறு செய்திகள் தினம் தினம் நம்ம கேட்க வேண்டிய சூழ்நிலையில தான் இருக்கிறோம். இதுல குடும்ப தகராறுல பிரிஞ்சு போறது, அதுல மன உளைச்சலாகி தற்கொலை பண்ணிக்கிறது முதற்கொண்டு இப்படி தமிழகமே ஒரு மது போதை, அதாவது போதை தமிழகமாக மாறி இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி உருவாக்குது. அப்ப இதுல இருந்து இந்த போதை தமிழ்நாடு அப்படிங்கறதுல இருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னா நாம என்ன மாதிரி கொள்கையை எடுத்துக்கணும்னா, மதுவில்லா தமிழகம், மதுவில்லா தமிழ்நாடு அப்படிங்கிற கொள்கையை நம்ம முன்னிறுத்தி ஒவ்வொருத்தரும் உறுதிமொழி எடுத்துக்கணும். இந்த போதையை ஒழிக்கணும் அப்படின்னோம்னா வேற வழியே கிடையாது. அப்போ இது எல்லாம் அரசு கவனத்தில் எடுக்க வேண்டும். மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு இந்த கள்ளச்சாராய விஷயத்துல சொல்லியிருந்தாரு. அந்த பகுதியை சார்ந்த மாவட்ட ஆட்சியரா இருக்கட்டும், அல்லது மாவட்ட ஆட்சியர் மற்றும் கண்காணிப்பாளர், காவல்துறை கண்காணிப்பாளர், இவங்களை பணியிட மாற்றம் செஞ்சிருக்கிறாங்க. அதே சமயம் அந்த பகுதியை சார்ந்த அந்த வட்டாரத்துக்குள் வரக்கூடிய மதுவிலக்கு போலீசார் அனைத்து தரப்பினரையும் இடமாற்றம் செஞ்சிருக்கிறதா ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்கிறாரு. இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாத்திரங்கிறதும் சொல்லி வைக்கிறாங்க. ஆனால் போன உயிர் போனதுதான். அதுவும் கள்ளக்குறிச்சியில கருணாபுரங்கிற ஊர்ல கிட்டத்தட்ட ஒரு 50-80 பேர் இதை குடிச்சிருப்பாங்களாட்டது. அந்த 50-80 பேர்த்துல மிக முக்கியமா உடல்நல ரொம்ப பாதிக்கப்பட்டது ஒரு 30 பேராட்டா. அவங்க அவசர சிகிச்சை பிரிவுல பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியினுடைய அரசு மருத்துவக் கல்லூரியிலையும், புதுச்சேரியை சார்ந்த ஜிப்மர் மருத்துவமனையிலையும், சேலம் அரசு மருத்துவமனையிலையும் இப்ப சிகிச்சை, தீவிர சிகிச்சை பிரிவுல சிகிச்சை பெற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. மேலும் பலி எண்ணிக்கை, அதாவது கிட்டத்தட்ட இப்பவே 10 பேருக்கு மேல அப்படிங்கிறாங்க. இன்னும் மேலும் பல உயிர் பலி ஆகலாம் அப்படிங்கிற ஒரு வருத்தமான செய்தியை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்போ இதையே தாண்டி இன்னைக்கு மது போதையினால் நடக்கக்கூடிய விபத்துகளா இருக்கட்டும், கொலைகளா இருக்கட்டும், தற்கொலைகளா இருக்கட்டும், இதை எல்லாமே தவிர்க்கணும் அப்படின்னோம்னா இந்த போதை
விடயங்களை எல்லாத்தையுமே ஒழிக்கணும். அப்படி ஒழிக்கணும்னா உண்மையாலும் விவசாயிகள் இன்னைக்கு வரைக்கும் இயங்கிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய விடயமான பனம்பால் இறக்குதல் மற்றும் தென்னம்பால் இறக்குதல் எல்லாத்தையுமே உடனடியாக அமுல்படுத்தணும். அப்போ அதற்கான ஆவணம் செய்யணும். அதற்கான ஆலோசனை ஒரு என்ன பண்ணலாம் மறுபரிசீலனைன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி யோசிக்கணும், சிந்திச்சு இதை கொண்டாடணும். கிட்டத்தட்ட அரசே இப்போ இருக்கக்கூடிய ஒரு இலக்கை பார்த்தீங்கன்னா 50,000 கோடிக்கு மது விற்பனை பண்ணணும் அப்படின்னம்னா அப்போ குடிக்க வைக்கணும்னு சொல்ல வருதா அரசு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. இங்க எத்தனை பேர் குடிக்க வச்சு இங்க எத்தனை பேர்த்த தாலி இருக்கலாம். ஏன்னா இதே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த பொறுப்பாளர் தான் கனிமொழி அம்மா. அவர்களே என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இன்னைக்கு இளம் விதவைகளின் எண்ணிக்கை தமிழ்நாட்டில் அதிகமாகிக் கொண்டு இருக்கிறது. மதுவிலக்கை உடனடியாக அமுல்படுத்த வேண்டும், மதுவிலக்கை கொண்டாட வேண்டும், மதுவை ஒழிக்க வேண்டும் சொல்லி அவங்க பேசுனதனுடைய ஆதாரம் எல்லாத்துக்கும் தெரியும், காணொலியில் இருக்குது. அதே மாதிரி நம்ம ஐயாவும் அப்படித்தான். அவரும் மதுவை ஒழிக்க வேண்டும். நல்லா ஸ்டாலின் ஐயா முதலமைச்சர் ஆவறதுக்கு முன்னாடி எதிர்கட்சியாக இருந்தப்ப இதையெல்லாம் வலியுறுத்தி இருக்கிறாரு. அதே சமயம் மின்கட்டண உயர்வு முதற்கொண்டு எல்லாத்தையுமே சொல்லிக்கிறாரு. ஆனா அவர் எப்ப எதிர்கட்சியா இருந்து என்னென்ன எதிர்த்தாரோ அதையெல்லாம் இன்னைக்கு அமுல்படுத்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறதுல தான் மிகப்பெரிய ஒரு விஷயமா நம்ம பெரிய செய்தியை பார்க்கணும். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு தமிழ்நாடு எதை நோக்கி செல்கிறது? பல சமூக சீர்கேடு, இந்த போதை கும்பலால பல சமூக சீர்கேடு உருவாகுது, பாதுகாப்பற்ற தன்மை உருவாகுது, மக்கள் வெளியில ஒரு நிம்மதியை நடமாட முடியல, பெண்கள் வெளியில போக முடியாத நிலைமைக்கு இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்குது. இது எல்லாமே கவனத்தில் எடுத்துக்கணும். இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் மட்டும் இல்லை, பொதுவாக தமிழகத்தில் நடக்கக்கூடிய இந்த போதை பொருட்களால நிகழக்கூடிய அத்தனை விடயங்களையும் நம்ம பொதுவாகவே இந்த விடயமாவே நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா பாதிப்பு என்பது அது எல்லா தரப்பினருக்கும் உரியது தான். இப்போ ஒருத்தர் மது அருந்திட்டு வாகனத்துல போறாரு, அந்த காரு இந்த மாதிரி போறாங்கன்னு வைங்க, அந்த காருனால விபத்து ஏற்படுதுங்கிறப்போ அந்த விபத்தினால பாதிக்கப்பட்டவங்க கை கால் இழப்பா இருக்கட்டும் அல்லது உயிர் இழப்பா இருக்கட்டும், அப்போ அந்த இழப்பு ஏற்படக்கூடிய குடும்பத்திற்கு இருக்கக்கூடிய வேதனையை நாம உணரணும். அப்ப இதையெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னம்னா இந்த மதுவில்லா தமிழ்நாட்டு திட்டத்தை உருவாக்கணும். இதுதான் ஒரு சிறந்த கொள்கையா இருக்கும். இப்ப இந்த கள்ளக்குறிச்சியில் ஏற்பட்ட ஒரு விபத்தை வச்சுக்கிட்டு நாம பல பாடங்களை கத்துக்கணும். ஒரு அரசு என்பது மக்களுக்கு மதுவை கொடுத்து அதன் மூலம் விற்பனை செய்து அதன் மூலம் வரக்கூடிய லாபத்தை வைத்துதான் அரசு இயந்திரம் நடக்குது அப்படிங்கறத உண்மையால ஏத்துக்க முடியாத ஒரு ஒண்ணு. ஏன்னா இன்னைக்கு எத்தனையோ விடயங்கள்ல எத்தனையோ பல நாடுகள்ல மிகச்சிறந்த ஒரு ஆட்சி முறையில மிகச்சிறந்த ஒரு தொழில்நுட்ப கொள்கையோ அல்லது ஒரு பொருளாதார கொள்கையோ அல்லது நிறுவன கொள்கைகளோ இன்னைக்கு மண் நிலம் சார்ந்த தொழிலை எடுத்துக்கிட்டு எத்தனையோ நாடுகள் முன்னேறி இருக்குது. கடல் பரப்பு மேல பார்த்துருந்தீங்கன்னா நெல்லை பயிரிடக்கூடிய திட்டங்களா இருக்கட்டும், இப்படி பல விதமான பாலைவனத்துல பயிரிடக்கூடிய திட்டமா இருக்கட்டும், இப்படி எத்தனையோ விடயங்கள் காலகட்டத்துல இன்னைக்கு தொழில்நுட்பம் வளர்ந்த காலகட்டத்துல இன்னும் போதைப் பொருட்களையும் இந்த மது விற்பனையும் நாம நம்பிட்டு இருக்கிறது மிகப்பெரிய தப்பு. போதைப் பொருள்ங்கிறது இங்க பல தரப்பட்ட விதத்துல இப்ப இங்க கஞ்சாவா இருக்கட்டும், இதெல்லாம் எப்படி புழக்கத்துல இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்க எழுது. இதனால மாணவர்களுடைய சிந்திக்கும் ஆற்றலா இருக்கட்டும், மாணவர்களுடைய வாழ்க்கையா இருக்கட்டும், இன்னைக்கு வேற விதமான ஒரு பாதையை நோக்கி செல்கிறது. அப்போ இதையெல்லாம் அரசு கவனத்தில் எடுத்துட்டு இந்த அடிப்படையான எல்லா விஷயத்திலையும் இந்த மது விற்பனையா இருக்கட்டும், போதையா இருக்கட்டும், இது எல்லாமே மாற்றக்கூடிய இடத்துல ஒரு திட்டங்களை நல்ல திட்டங்களை உருவாக்கி மக்களுக்கு கொடுக்கணும். இப்போ இந்த இறந்தவர்கள் குடும்பத்தினருக்கு என்ன பதில் சொல்வது? அவர்களுடைய நிலைமை என்ன? இனி இதற்கு மேல் அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? ஏற்கனவே இந்த விடயத்தில் பார்த்தீங்கன்னா வயிற்று எரிச்சல், வாந்தி, சொல்லப்போனால் பேதியா இருக்குது. இதையும் தாண்டி பல்வேறு கலாச்சார விடயங்கள்ல பார்த்தீங்கன்னா கண்ணு போய் உறுப்புகள் செயலிழந்து இந்த மாதிரி பல்வேறு
பாதிப்புகள் உருவாக்கி பாதிக்கப்பட்டவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அப்போ இதை எல்லாமே நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். பொதுமக்களே தெளிவாக சொல்கிறாங்க, என்னென்னு கள்ளச்சாராயத்தால் இத்தனை பேர் வந்து பாதிக்கப்பட்டாங்க, இத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க, இப்படி ஒரு அவலநிலை உருவாயிருச்சு அப்படின்னு. அப்போ இதற்கு முன்னாடி காவல்துறையில் இவங்க இந்த புகார் மனுவெல்லாம் அளிக்கலையா? அப்படி அளிக்கலைன்னா அப்போ அது யாரால வந்து அழிக்கப்பட முடியாமல் இருந்துச்சு அப்படிங்கிறத நோக்கணும். அதே சமயம் ஒருவேளை அழிச்சிருந்தா ஏன் அதன் மேலே நடவடிக்கை எடுக்கலைங்கிறதையும் நம்ம யோசிக்கணும். இன்னொன்று, அப்படியாவே இருந்தாலும் ஏன் இது வந்து காவல்துறையினுடைய கவனத்திற்கு வரவில்லை? அப்போ இவங்க வந்து என்ன பாதுகாப்பு தன்மை வந்து செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் உருவாக்கப்பட வேண்டிய இடத்துல இருக்குது. அப்படி மக்களோட வரிப்பணத்தில் சம்பளத்தை வாங்கி கொண்டு ஒரு சில அதிகாரிகள், நேர்மையான பல அதிகாரிகள் இருந்தாலும் ஒரு சில அதிகாரிகளால் நடக்கக்கூடிய தவறுகளால் எத்தனையோ உயிர் பலி முதற்கொண்டு எத்தனையோ இன்னல்கள், எத்தனையோ பாதிப்புகள் வந்து இன்னைக்கு உருவாகி நிற்குது. அப்போ இதையெல்லாம் சரி செய்யணும்னா அடிப்படை அரசியல் மாற்றத்தை உருவாக்கணும். இந்த அடிப்படை அரசியல் மாற்றத்தை உருவாக்கணும்னா ஒரே விஷயம்தான். 2 திராவிட கட்சிகளாக இருக்கட்டும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், இது வரைக்கும் 2 கட்சிகளும் மாறி மாறி இத்தனை ஆண்டு காலம் 50 ஆண்டு காலத்துக்கு மேலே ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆட்சி கட்டலில் உட்காந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறாங்க. அப்போ இது வரைக்கும் இதற்கான விடை தெரியல அப்படிங்கிறதான் ஒரு நிலவரமாக இருக்குது. இவங்க எதிர்கட்சியா இருக்கிறப்ப அவங்கள சொல்றதும், அவங்க எதிர்கட்சியா இருக்கிறப்ப இவங்கள சொல்றதும், இப்படி மாத்தி மாத்தி குற்றத்தை அடுக்கி கொண்டு போகிறார்களே தவிர அதற்கான என்ன விடை, இதற்கான என்ன தீர்வு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு யாருமே நகர மாட்டேங்கிறாங்க. இதற்கான ஒரே தீர்வு தான் வருகிற விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில நீங்க போடக்கூடிய ஓட்டு. அது யாருக்குன்னா, அபிநய மருத்துவர் இருக்கிறாருன்னு பார்த்தீங்களா, ஹோமியோபதி மருத்துவர் அண்ணன் செந்தமிழன் சீமானின் அன்பு தங்கை, அவங்களுக்கு மைக் சின்னத்துல வாக்களிங்க. ஏன்னா இந்த உண்மையாலும் பொருளாதார கொள்கையில இந்த நிலம் சார்ந்த மண் சார்ந்த தொழிலை மட்டும் கொண்டு விவசாய கொள்கையும் வேளாண்மை கொள்கையும் வைத்து கொண்டு நாம எப்படி தமிழ்நாட்டை முன்னேற்றலாங்கிற பெருங்கனவை சுமந்து நிற்கிற அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கு நாம வாக்களிக்கணும். அதுவும் இல்லாம இந்த மது கொள்கை எல்லாமே அரசு மதுபான கடைகள் அத்தனையும் அடைக்கப்படும். இங்க மதுபானமே இருக்காது. ஒன்லி ஒன் சொல்ல போனோம்னா பணம்பால் இதுதான் விற்பனை செய்யப்படும். அந்த அளவுக்கு ஒரு இயற்கை சார்ந்த விடயங்களுக்கு அண்ணன் வந்து மாற்றக்கூடிய ஒரு பல திட்டங்களை வந்து வைத்திருக்கிறாரு. நாம் தமிழர்களுடைய ஆட்சி வரைவு புக் இருக்குது. உண்மையால் மக்கள் அதை வாங்கி படிங்க. அதில் என்ன இருக்குதுன்னு படித்து பார்த்தீங்கன்னாவே உண்மையால் நாங்கள் சொல்ல தேவையில்லை, நீங்களே பல பேர்த்த கட்சியில் சேர்த்துடுவீங்க. நீங்கள் பல பேர்த்துக்கு இதை சொல்லி அண்ணனுக்கு, செந்தமிழ் அண்ணனுக்கு, சீமான் அண்ணனுக்கு வந்து ஓட்டு வந்து போட சொல்லி அதாவது நாம் தமிழர் கட்சியோட சின்னத்தினுடைய பரப்புரையாளராக நீங்கள் மாறிடுவீங்க. அந்த அளவுக்கு அந்த செய்திகள், அத்தனை விடயங்கள் அந்த புத்தகத்தில் இருக்கு. அப்போ ஒரு அண்ணன் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நாம இந்த தேர்தலில் அடையக்கூடிய வெற்றி அல்ல, மக்களின் மனதை வென்று அடையக்கூடிய வெற்றி தான் வந்து உண்மையான வெற்றி. அப்போ மக்களின் மனதை வெல்லணும்னா மக்கள் நலனுக்கு தேவையான திட்டங்களை நாம வந்து செய்யணும், மக்களுக்கு தேவையான சேவைகளை செய்யணும் அப்படின்னு சொல்லி பல மேடைகள்லையும் பல இந்த நாம் தமிழர் நிர்வாகிகளாக இருக்கட்டும், உறவுகளாக இருக்கட்டும், எல்லாத்துக்கிட்டும் அண்ணன் வந்து அன்பா இந்த அளவுக்கு வந்து ஒரு விடயத்தை வந்து சொல்லி நகர்த்திட்டு இருக்கிறாரு. அப்போ மக்களின் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாரு. உண்மையான மக்களின் மேல இப்போ ஒரு தாய் வந்து மகனுக்கு சாராயம் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா தாய் கம்பல்சரி எதிர்ப்பாங்க, அதை வந்து ஏத்துக்கவே மாட்டாங்க. அப்படிங்கிறப்போ ஒரு தாயை போல இருக்கக்கூடிய அரசாங்கம் தன் குடிமக்களுக்கு தன் பிள்ளைகளை போல இருக்கக்கூடிய குடிமக்களுக்கு சாராயத்தை வித்துதான், அதுல வரக்கூடிய லாபத்தை வைத்துதான் அரசு இயந்திரத்தை நகர்த்த முடியுமா, இயக்க முடியுமா அப்படிங்கிறத கேள்வியா வைக்கணும். அப்ப இந்த கேள்விக்கெல்லாம் விட ஒரே விஷயம்தான், அண்ணன் செந்தமிழன் சீமான் அண்ணன் வந்து உண்மையால வந்து சிஎம் ஆகணும். அவர் வந்து முதலமைச்சர் ஆனா தான் இதற்கான விடை கிடைக்கும். அப்போ என்ன பண்ணணும், மக்கள் இதனுடைய உண்மைத்தன்மையை உணரணும். நாம என்னமோ கொடி பிடிச்சிக்கலாம், நம்ம வீர பேச்சு பேசிக்கலாம், ஆனா இந்த நிலைமையெல்லாம் மாறணும் அப்படின்னோம்னா மாற்றம் என்பதுதான் மாறாது அப்படிங்கிறது தான், மாற்றம் என்ற சொல்லுதான் மாறாது. அதனால தயவு செஞ்சு நம்ம மாத்திக்கணும். நம்ம மாறினா தான் நம்ம வீட்டில் இருக்கிற மாறுவாங்க, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க மாறினா தான் நம்ம வீதியில் இருக்கிறவங்க மாறுவாங்க. அப்ப நம்ம வீதியில் இருக்கிறவங்க மாறினா தான் இந்த சமூக கட்டமைப்பு மாறும். இந்த சமூக பின்னணியெல்லாம் மாறினா தான் ஊரே மாறினா தான் நாடே மாறினா தான் இங்க சொர்க்க பூமி உருவாகும். அப்போ இதையெல்லாம் செய்யணும்னா முதல்ல நம்ம மனசை மாத்திக்கணும்.
நம்ம மனசை மாற்றிக்கிட்டு உண்மையை ஏற்றுக்கணும். எல்லாரும் எத்தனையோ இந்த பல்வேறு தரப்பட்ட கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே சீமானண்ணனை பாராட்டுறாங்க. ஆனால் ஏதோ நம்ம ஒரு தாய் கட்சி மாதிரி நம்ம அதில் இருந்துட்டோமே அப்படிங்கிற ஒரு விடயத்துக்காக மட்டும் அதுலேயே இருந்துக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் அதையவே நம்பிக்கிட்டு அதை குடிச்சிக்கிட்டு தொங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த உண்மையெல்லாம் ஏற்றுக்கிட்டு நாளைக்கு தலைமுறை நல்லா இருக்கணும், இந்த மதுவற்ற ஒரு போதை இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்கணும் அப்படின்னம்னா நீங்கள் விரும்புனீங்க உங்கள் பேர பிள்ளைங்க, உங்கள் மகன்கள், உங்கள் மகன்கள் நல்லா இருக்கணும். நல்ல கல்விக் கொள்கை, நல்ல மருத்துவ கொள்கை, நல்ல சுகாதார கொள்கை, இதையெல்லாம் கொண்டு இருக்கக்கூடிய வாழ்வே உண்மையான வாழ்வு. இந்த பணம் பொருளெல்லாம் அடுத்தது. சும்மா இந்த இலவச பொருளுக்கும் கொடுக்கக்கூடிய பணத்துக்கும் என்ன சொல்கிறது, இலவசங்கிற அறிக்கையை கொடுத்து நம்மளை இன்னைக்கு இப்படி கொண்டாந்து இந்த கலாச்சாரம் குடிக்கிற அளவுக்கு கொண்டாந்து நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. அப்படின்னா உண்மையாலும் இதை நம்ம தூக்கி எறியணும்னா நம்ம ஒரு விரல் புரட்சியில் தான் இருக்குது. நம்ம அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கு ஓட்டை போட்டு நாம் வெற்றி பெற வைக்கணும். அப்போ இதற்கு ஒரு முன்னோட்டமாக மாநில கட்சியினுடைய அங்கீகாரம் பெற்ற பிறகு முதல் முறையே தேர்தல் கலங்கானது விக்கிரவாண்டி தொகுதியில். உண்மையாலும் போட்டு பாருங்க ஓட்டை, அப்புறமா இருக்கு நாட்டை அப்படின்னு அண்ணன் செந்தமிழன் சீமான் சொல்லுவார். இந்த நிலை சிக்கிச்சு நீ சத்தைம்பர். அந்த மாதிரி இவர்கள் பண்ணக்கூடிய இத்தனை வேடிக்கைத்தனத்தையும் அண்ணன் செந்தமிழன் சீமான் தட்டி கேட்பாரு. அதற்கான முன்னோட்டமாக நம்ம மருத்துவர் அபிநயா அவர்கள் சட்டமன்றத்துக்கு போகணும். அவங்க முதல்ல வைக்கக்கூடியது நந்தன் கால்வாய் திட்டத்தை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாய் மொழி ஏன் கல்வி திட்டமாக இல்லை, வழக்காடு மொழியாக இல்லை, இப்படி பல கேள்விகளை அவங்க முன்னிறுத்த போகிறாங்க. இந்த மது திட்டத்தையும் அவங்க என்னென்னா மது ஒழிப்பு திட்டத்தையும் செய்ய போகிறாங்க. பலவேறு தாலி இருக்கிறதுன்னு சொல்லி போட்டு இன்னைக்கு அவங்களே ஒரு சாராய ஆலையை வச்சுக்கிட்டு இன்னைக்கு சாராயத்தை வித்துட்டு இருக்கிறாங்கன்னா உண்மையாலும் இது ஏற்புடையதா, இது எப்படிப்பட்ட கொள்கை அப்படிங்கிறத நம்ம நினைக்கணும். நீட் தேர்வு ரத்துன்னு சொல்லிட்டு நீட் தேர்வில் மந்திரம் தெரியுது, மாங்காய் தெரியுதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவங்க எல்லாம் நம்ம தலையில மிளகா அரைச்சு இன்னைக்கு இந்த இடத்துல கொண்டாந்து உட்கார வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு எத்தனை குளறுபடிகள் அதில் நடந்திருக்குது. ஒரு கம்மல், ஒரு குத்துற கம்முல்லையுமே, குத்துற மூக்குத்திலையுமே, போடுற வளையலையுமே, ஸ்கர்ட் அதாவது பாவாடையில் இருக்கக்கூடிய ஊக்குலையும் ஒரு பிட்டை வச்சிட முடியும், மைக்கை வச்சிட முடியும். அவ்வளோ தொழில்நுட்பம் வளர்ந்துருக்குதுன்னா உண்மையாலும் ஏன் இன்னைக்கு இந்த ஓட்டு மிஷினில் இவ்வளோ அதாவது குளறுபடி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. எலான் மஸ்கே சொல்லியிருக்கிறாரு, இது தவறுகள் நடக்கிறதுக்கு இதை ஹேக் செய்வதற்கு ஏஐ தொழில்நுட்பம் மூலமாகவோ அல்லது மனிதனாலோ ஹேக் செய்வதற்கு நிறைய வாய்ப்பு நிறைய இருக்குது, அது மாற்ற முடியும் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. இது பல்வேறு தரப்பட்ட நாடுகளில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இந்த பார்த்தீங்கன்னா இவிஎம் மிஷினை பயன்படுத்திட்டு இருப்பாங்க இல்லை, எலக்ட்ரானிக் ஓட்டு மிஷினை, அத்தனை நாடுகளுக்கும் பேரடியாக எலான் மஸ்க் சொன்னது பெரிய நியூஸ் ஆகிருக்குது. அதே சமயம் நம்ம நாட்டுக்கு அதை சொல்லணுமா, இவிஎம் மிஷினு தான் பொழப்பே அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கும் பேரடியே இறங்கியிருக்குது. அப்போ உண்மையால் வருத்தப்படக்கூடிய செய்தி கள்ளக்குறிச்சியினுடைய இந்த கள்ளச்சாராய செய்தி. மனசு ரொம்ப பாதிச்சிருக்குது இந்த செய்தி கேட்குறப்ப. ஒரு அந்த இறந்தவர்களுடைய குடும்பத்திற்கு ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிறோம். அதே சமயம் இதற்கு யார் தார்மீக பொறுப்பேற்பது என்பதை உணர வேண்டும், இதை சரி செய்ய வேண்டும்னு கேட்டுக்கிட்டு அண்ணனுடைய ஆட்சி வரப்ப 2026 அண்ணனுடைய ஆட்சி தான். அதற்கு மேலே இந்த மதுங்கிற விஷயம் இருக்காது. அதற்கு முன்னாடி இவங்க ஏதாச்சும் செஞ்சால் மட்டும்தான் உண்மை. ஏன்னா 50,000 கோடி ஆண்டுக்கு இலக்க வைக்கிறப்ப, விற்பனை இலக்க வைக்கிறப்ப இவங்க இதெல்லாம் ஒழிப்பாங்களா அப்படிங்கிறது தெரியாது. 50,000 கோடி இலக்கு வைக்கிறப்ப அவங்க சாராய ஆலைக்கு எத்தனாயிரம் கோடி லாபம் வருதுன்னு பார்த்துங்க. அதனால் இதைய அவங்க விடுவாங்களான்னு தெரியாது. அதனால் இங்கே ஒரே ஒரு புரட்சி தான். புரட்சி எப்போதும் வெல்லும், அதை நாம் தமிழர் ஆட்சி சொல்லுங்கிற மாதிரி நாம் தமிழர் ஆட்சியை கொண்டாங்க, கையில் கொடுங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம் நாட்டை அப்படிங்கிறத உங்களிடம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி.